அண்ணன் அமெரிக்கானா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் சம்பவம் ஆயிப்போச்சு. ஏழை நீ அவனை கொஞ்சாதடா, அவன் ஆசி முனிரு கூட்டு சோறு விட்டுறான் அப்படின்னு சண்டை போடக்கூடாது. சில பேர் டைட்டில் பார்த்தே சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. சில பேர் 4 நிமிஷத்துலயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறீங்க. கிளைமேக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸே தெரியும். எனக்கு ஒண்ணு தெரியும். இவன் என்னைக்கும் செய்திய விட்டுருவான், நம்மள்ட்ட தான் பேசுவான் அப்படிங்கிற ஆட்கள பத்தி நான் பேசல. அவர்கள் பூரா நம்ம ஆட்கள். ஏன் உண்மைய தானே சொல்றீங்க. ஆனா உங்கள்ட்ட பேசாம யார்ட்ட பேசுறது? சரி இருக்கட்டும். அமெரிக்காவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? ட்ரம்புக்கு என்ன நடந்துச்சு? ஆனா இது அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகமும் தன்ன அறியாமயே ஒரே ட்ரெண்டுக்குள்ள போயிருச்சு. ஒரே ஃபார்மட்டுக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. அந்த ஃபார்மட் என்ன அப்படின்னா, சமகாலங்கள்ல இத நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். சமகாலங்கள்ல அடிச்சுட்டு ஒரு பயலும் நிம்மதியாவே இல்ல. அடிச்சுட்டு அந்த மைலேஜ எடுக்க முடியுது. இருந்தாலும் ஒரு பெரிய அளவுல அந்த மைலேஜ அனுபவிக்க முடியாம திணர்றார்கள். ரஷ்யா உக்ரைன் அடிக்குதா அப்படின்னு கேட்டா, "ஏலே தூக்கி போட்டு அடிக்குதேடா! நம்மளே 3 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கோமே விரிவா" அப்படின்னு நம்ம ஆட்கள் பூரா சொல்லுவோம். ஆனா, ரஷ்யாவால அத முழுமையா அனுபவிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல. ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் ரஷ்யாவோட வேகமே கூடுது. இல்ல, இல்ல. ஈரானோட ஆளில்லா விமானம் வந்தப்ப தான் ரஷ்யாவோட வேகமே கூடுது. இல்ல, இல்ல. வேக்னர் உள்ள வந்தப்பாடு தான் ரஷ்யாவோட வேகமே கூடுது அப்படின்னு சொல்லி அந்த மைலேஜ தூக்கிட்டு போற மாரி சம்பவங்கள் ரஷ்யாவுக்கு நடந்துச்சு. இந்தியா, பாகிஸ்தான் யுத்தத்துல இந்தியா இறங்கி அடிச்ச அடியில பாகிஸ்தான் ஓடி வந்து கால்ல விழுந்தான். அவன் கால்ல வந்து சரி எந்திரிச்சு போடா நாயே அப்படின்னு நம்ம சொல்றதுக்குள்ள ட்ரம்ப் ட்வீட்ட போட்டாரு. ஏலே நான் தான் நிப்பாட்டினேன் அப்படின்னு. அடப்பாவி! ராத்திரி போல அவன மிதி மிதின்னு மிதிச்சு 2டே நாள்ல வழிக்கு கொண்டு வந்தா, இந்த ஆளு என்னடா 2 வரியில ட்வீட் போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தா, உண்டவரையும் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடிச்சது நம்ம. அந்த மைலேஜ நம்மனால எடுக்க முடியல. அப்படின்னு ஒரு தோற்றமும் இருக்கு. ஒரு சூழ்நிலைகளே உருவாகியிருக்குல்ல. அதையும் நம்ம பார்க்கணும்ல. இப்ப அதுக்கு கொஞ்சமும் சளைக்காம ட்ரம்ப்ப அடிச்சுப்புட்டாரு. யாரு? ஈரான அடிச்சுப்புட்டார். ஈரான் சொல்லுது, "ஏலே டேமேஜே இல்லடா. என்ட்ரி, எக்ஸிட் தான்டா அடி விழுந்திருக்கு. அத எப்ப வேணாலும் நாங்க கட்டிக்கலாம்." அப்படின்னு ஈரான் சொல்ல. அவர்களோட அதாவது இன்டர்நேஷனல் வாட்ச் டாக் ஆகட்டும், அமெரிக்க உளவுத்துறை ஆகட்டும், "ஏலே யுரேனியத்த தூக்கிட்டு போயிட்டாய்ங்க. நம்ம அடிச்ச இடத்துல இல்ல. சேதாரமே ஆகல இடம்." அப்படிலாம் அது 2வது பஞ்சாயத்து. "முதல்ல டார்கெட்டே இல்லடா அந்த இடத்துல." அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயம் கிளம்புச்சு. "இல்ல, இல்ல நான் அடிச்சது உண்மை." அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் மேடையில ஏறி கதர்றாரு. கதறு கதறுன்னு கதர்றாரு. பென்டகன் சீஃப் எல்லாம் சண்டைக்கே வராரு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, "ஏலே நீ எல்லாம் அமெரிக்கக்காரனே இல்ல, ஈரான்காரன்." அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஒரு பக்கம் பொங்கு பொங்குன்னு பொங்குது அந்த அம்மா. இன்னொரு பக்கம் பென்டகன் சீஃப் "முட்டாள், அடி முட்டாள். நீ எல்லாம் ஈரானுக்கே போடா." அப்படின்னு சொல்லி அந்த ஆளையும் இறங்கி அடிக்கிறாரு. பொதுவாவே அரசியல் மேடைகள்ல அனல் பறக்கும். அமெரிக்காவ பொறுத்தவரையும் அங்க எல்லாத்துக்கும் விதிவிலக்கு. அங்க அரசியல் மேடை மாரி தான் உட்கார்ந்திருக்க அதாவது அதிகாரத்துல உட்கார்ந்திருக்க ஆட்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அரசியல் மேடைக்கு விட தூக்கி சாப்பிட்டுரும். "அடி முட்டாள் பயலே! ஈரானுக்கே கிளம்பி போடா! நீ ஒரு ஈரான்காரன்." அப்படின்னு சொல்லி பென்டகன் சீஃப் ஒரு பக்கம் பேசுறாரு. இதுக்கு நடுவுல தான் ஏலே இவனுங்க பேசுறதெல்லாம் இப்ப கிடக்கட்டும்டா. இவனுங்க ரகசியமா ஒரு வேலை பார்க்குறாய்ங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்கு. அதுதான் இப்ப காட்டு தீ மாரி ஆயிருச்சு. ட்ரம்ப் ஒரு வேள அடிக்கல. அடிச்சாலும் எப்படி அடுத்தவன் அடிச்சதுக்கெல்லாம் இந்த ஆள் மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தாரோ, இந்த ஆள் அடிச்சும் பிரயோஜனம் இல்லாம காலம் உணர்த்திருச்சு. மைலேஜ் எடுக்க முடியல அப்படிங்கிற மாரி சம்பவம் ஆயிப்போச்சு. என்ன அப்டின்னா ரகசியமா பேசுறார்கள். "எப்பா ஈரான் நாங்க புடிச்சு வச்சிருந்த உன்னோட சொத்துக்கள ரிலீஸ் பண்றோம். அசெட் ஒரு 6 பில்லியன ரிலீஸ் பண்றோம். இப்போதைக்கு எங்க மேல நம்பிக்கை வர்றதுக்காக." அப்படிங்கிறாய்ங்க. பொதுவாவே அடிச்சு தரை மட்டமாக்கிட்டா, இந்நேரம் அமெரிக்கா களத்துல இறங்கி கொடிய பறக்க விட்டுருக்கும். அமெரிக்கா ஒருத்தன காட்டி, இவன் தான் அந்த நாட்டோட லீடர் அப்படின்னு சொல்லியிருக்கும். அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கும். ஆப்போசிட்ல எத்தன பேர் போய் நின்னாலும் சரி. அது ஒரு மாரி ஒரு கலப்பு பலனா, இப்ப லிபியால எவன்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு டக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்? அப்படி கிளச்சு போட்டு வச்சிருக்காய்ங்க. 2 பிளேயர்கள உருவாக்கி 2 திசைக்கு நிக்க வச்சிருக்காய்ங்க. அதே ஃபார்மேட்ட ஈரானுக்குள்ள ரொம்ப சுலபமா கொண்டு வந்திருப்பார்கள். அப்படி இல்ல அப்டின்னா, ஈராக் ஃபார்மேட்ட கொண்டு வந்திருப்பார்கள். எதுவுமே இல்ல அப்டின்னா, அடி விழுகலை அப்படிங்கிறது தான். அதாவது அடி விழுந்துச்சு. 20 தளபதிகளுக்கு டிக்கெட்லாம் கிழிச்சு குடுத்தார்கள். ஆனா, அது இவர்களுக்கு மைலேஜ் எடுக்கிற அளவுக்கு இல்ல. மைலேஜ் அப்படிங்கிறது அதுக்கு நிகர் எதுவும் கிடையாது. சாதிச்சுட்டான், கொடிய பறக்க விட்டான். அதோட தாக்கம் அப்படிங்கிறது 10 வருஷத்துலருந்து 25 வருஷத்துக்கு சாலிடா நின்னு பேசணும்.
அப்படிப்பட்ட சம்பவம் இல்லை அப்படிங்கிறது கிளியர் ஆயிடுச்சு. அதனால தான் அமெரிக்கா, ஈரான் கூட பேச்சுவார்த்தை, ரகசிய பேச்சுவார்த்தை 6 பில்லியன புடிச்சு வச்சிருக்கோம். தர்றோம். வச்சு என்ஜாய் பண்ணு கமேனி அப்படின்னு சொல்லியிருக்காய்ங்க. கமேனி இருக்காரா? இல்லையா? அப்படிங்கிற சச்சரவு ஓடுது. இல்ல அவர் இருக்காருங்கிற மாரி தான் இந்த சம்பவம் காட்டுது. சரி இத எங்க வச்சு பண்றாங்க? ரகசியமா வெள்ளை மாளிகைக்குள்ளேயே டிஸ்கஷன் நடக்குது. அரபு கூட்டத்த உள்ளுக்குள்ள வச்சு பேசுறார்கள். இது ஒரு பக்கம் அப்படிங்கும்போது, இன்னொரு ஆஃபரும் தரப்படுது அமெரிக்காவால. என்ன அப்புட்ன்னா, சிவிலியன் பயன்பாட்டுக்கு நியூக்ளியர யூஸ் பண்ணு. யுரேனியம் அப்படின்னு பேப்பர்ல எழுதி வச்சு மடிச்சுட்டு அந்த பிளாக்குக்குள்ள ஒரு விஞ்ஞானி போனா கூட தொலைச்சு புடுவோம். யுஏஇ மாரி நல்ல பிள்ளையா இருந்த அந்த விஷயத்த கத்துக்க அப்படின்னு சொல்லி, அதுக்கும் நாங்க ஆஃபர் பண்றோம். 30 பில்லியன் தரோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கும் தனியா ஒரு ஆஃபர் தரார்கள். இந்த ஆஃபர் அப்படிங்கிறது தீவிரமா பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப பயப்பிள்ளைக பெருசா அடிக்கல. குடுத்த அடி ஈரானுக்கு வலிக்கல. இல்ல ஈரானுக்கு வலிக்குது. ஆனா சிதறுற அளவுக்கு அடி விழுகல. இதுதான் காரணம். ஊர்ல அவன் கஷ்டப்பட்டு திட்டங்கள் தீட்டி சண்டை போட்டு வெற்றிய அடைஞ்சு கொடிய பறக்க விட்டா, தன்னாலதான் அப்படின்னு சொன்னா சும்மாவா இருக்கும்? 2 வாரத்துக்குள்ளேயே ஆப்பு தயாரா கடவுள் குடுத்துட்டாரு. சொன்னா ஒத்துக்க மாட்டாய்ங்க. ஒத்துக்கிறவன் ஒத்துக்கட்டும். சரி அமெரிக்காக்கே வருவோம். சரி இந்த டீல் வெற்றிகரமா நடக்குமா அப்படின்னு கேட்டா, இங்க தான் அமெரிக்கா புத்தி இருக்கு. ஒரு பக்கம் ரகசியமா டீல் ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப தீவிரமா டீல் நடக்குது. ஈரான் அத பெருசா கண்டுக்க மாட்டேங்குது. டீல் முடியுது, முடியல. நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. டீல் முடியுது, முடியல. டீலுக்கு என்ன சாதிக்கணுமோ அத சாதிப்பேங்கிறாரு. அதாவது டீல் முடியலைன்னா திருப்பி அடிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப பழைய அடி அப்படிங்கிறது ஒத்து வரல. அவன் வலிக்கு வரல. அதானே எஜமா உண்மை அப்படின்னு கேட்டா, ஆள் ஓடி போயிடுறாரு. அடி முட்டாள் பயலே! நீ ஈரான் ஆள்றா. ஈரானுக்கே ஓடுறா அப்படின்னு சொல்லி தன்னோட ஆட்கள வச்சு கதற விடுறாரு. உலகம் பூரா யுத்தத்த உருவாக்கிட்டு, அந்த யுத்தத்துல நடுவுல நின்னு நொள்ள நாட்டியம் பேசுற அமெரிக்கா, உலகம் பூரா இறங்கி அந்த நாட்ட கிளச்சு போட்டு நான் ஜெயிக்கல, தோக்கல, நாடு கிளஞ்சுச்சுல அப்படின்னு கெத்த காட்டி திரும்புற அமெரிக்கா, ஈரான் விவகாரத்துல ஏமாந்துருச்சு. ஏலே அவன் கொள்ள இடத்துல ஏமாந்துருக்கான்டா. வியட்நாமு, ஆப்கான்னு பட்டியல் போய்க்கிட்டே இருக்கும்டா அப்படின்னா, சமகாலத்துல அதுவும் ட்ரம்ப்போட தலைமையில ட்ரம்ப் கிளச்சு போட்டு ரசிச்சு பார்க்கறதுல அவருக்கு நிகர் அவரே தான். ஆனா, அவரே இப்ப அமெரிக்காவோட வழமையான ஸ்டைலுக்குள்ள நகர்றார். அமெரிக்காவோட வழமையான ஸ்டைல் என்ன? ஈரானுக்கிட்ட இதே ஆஃபர ஏற்கனவே செஞ்சிருக்காய்ங்க. என்ன செஞ்ச பார்ட்டி வேற பார்ட்டி. பைடன் பார்ட்டி, ஒபாமா, இப்ப ட்ரம்போட பார்ட்டி, ட்ரம்ப். இதுலருந்து என்ன தெரியுது? ஆட்கள் மாறினாலும் சரி, அமெரிக்காவோட அந்த வழமையான சீக்ரெட்டான அந்த புக்ல இருக்கிற வரிகள் தான் ஈரானுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் ஆகுது. காரணம் என்ன? ஈரான் வலுவா இருக்கு. ஈரானோட நிலப்பரப்பு அப்படி. அமெரிக்காவுக்கு இந்த அசிங்கம் தேவையா அப்படின்னு கேட்டா, இந்த அசிங்கம் படாட்டி வேற பக்கம் டாரிஃப தூக்கிட்டு ட்ரம்ப் டிங்கு டிங்குன்னு ஆடிக்கிட்டு இருந்திருப்பாரு. சலங்கைய கட்டி கால்ல விட்ட மாரி. இப்ப டாரிஃப தூக்கிட்டு ஆட முடியாம ஈரான் விவகாரம் அவர போட்டு பாக்குது. அது ஒரு பக்கம் அப்படின்னா, உக்ரைன் யுத்தம் அதுக்கு மேல போட்டு பாக்குது. இப்ப ட்ரம்ப் எந்திரிச்சு எத சாதிச்சாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டெர்ம்ல மனுஷன் நெறைய சாதிச்சாரு. அமெரிக்காவுக்கு லாபம். நமக்கு லாபமான்னு கேட்கக்கூடாது. நமக்கு ஓரளவு லாபம். அவன் நாட்டுக்கு தானே அவன் ஆள வந்தான். அவன் நாட்டுக்கு நல்ல லாபம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப பெரிய அளவுல ஸ்ட்ரக்சரே மாத்துறக்கு ட்ரம்ப் போராடுறாரு. ஆனா அதுல இன்னமும் 1% கூட ஜெயிக்கல. இதுக்கு நடுவுல ஈரான் விவகாரத்துல அந்த ஜெயிக்கிற திசைய நோக்கி கூட எங்கால் இல்லப்பா அப்படின்னு சொல்லி உள்ளூர்லயே பேசுறாய்ங்க. மனுஷன் டென்ஷன் ஆகுறாரு. உள்ளூர்ல நின்னு பேசாத. ஈரானுக்கு ஓடி போய்னா பேசிக்க அப்படின்னு சொல்லி கதர்றாரு. யுத்தங்கள் எப்படி வேணாலும் ரிசல்ட் தரும். எவன் கையிலயும் யுத்தத்தோட முடிவு இல்லை அப்படிங்கிறது அண்ணன் அமெரிக்கானா மட்டும் மாறிருமா அப்படின்னு கேட்டா மாறாது. ஆனா யுத்தங்கள்ல வரும் நாட்கள்ல என்ன நடக்கும்? அதுவும் ஒண்ணு இருக்குல்ல. இப்போதைக்கு அமெரிக்கா கிழிஞ்சு தொங்குது. எந்த அளவுக்கு? விதவிதமா. ஈரானும் கிழிஞ்சு தொங்குது. 2 பேரும் கிழிஞ்சு தொங்குறாய்ங்க. ஆனா அண்ணன் அமெரிக்காக்கு இப்படிலாம் சிக்கல் உள்ளூருக்குள்ளேயே கிளம்பும் அப்படிங்கிறது யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கே தெரியாது. அப்புறம் எங்கிட்டு நமக்கு தெரியறது.